Welcome to Special Meals. மாம்பழ சீசன்ல எல்லாரும் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட வேண்டிய கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிசேரி. அதாங்க மாம்பழ மோர் குழம்பு செய்ய போறோம். காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் மாம்பழம் இனிப்போட சேர்ந்து சமைக்கும் போதே இதை எப்பொண்டா சாப்பிட போறோம்னு ஏங்க வைக்கும். வாங்க பார்க்கலாம் மாம்பழம் மோர் குழம்பு. நல்லா பழுத்த மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டிக்கலாம். நல்ல இனிப்பான மாம்பழமா இருந்தா இந்த குழம்போட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முழு மாம்பழத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு மாம்பழ துண்டுகளை அதுல போட்டு தேவையான அளவுல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப், அதாவது 200 மில்லிலிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். இதை மூடி வச்சிடுவோம். இது வேகிற நேரத்தில் நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். அரை கப் காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாததால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் தேங்காயில் செஞ்சால் இந்த குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதோட காரமான 5 பச்சை மிளகாய், உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. 4 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சிக்கோங்க. இப்போ மாம்பழம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துல மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை போட்டுடலாம். மிளகாய், சீரகம், வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். பச்சை வாசனை போயிடுச்சு. தோலோட போட்டதால மாம்பழ துண்டுகளும் உடையாம இருக்கு. இப்போ அடுப்பை நல்லா மிதமாக்கிட்டு 1 கப், அதாவது 250 மில்லிலிட்டர் தயிரை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே சூடாக்காதீங்க, இல்லைனா தயிர் தெரிஞ்சு போயிடும். சுவையான மாம்பழ புளிசேரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தாளிச்சு விடுறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை நம்ம குழம்புல கொட்டினா நம்மளோட சுவையான மாம்பழ மோர் குழம்பு ரெடி. இந்த குழம்போட சூடு ஆறதுக்குள்ள சாதத்தோட நான் சாப்பிட போறேன். நீங்களும் டேஸ்டியான இந்த குழம்ப செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.